என் பேர் மாரிமுத்து. நான் இல்லைங்க, நாங்கள் ஊர்லேருந்து இப்போ தான் வந்தோம். என் தங்கச்சி வீட்டுக்காரர் நேற்று காலையில் ட்ரெயினில் வந்தாங்க. சாயங்காலம் இலவச தரிசன டோக்கன் கட்டுறதுக்கு போய் நின்றுருக்கிறாங்க. கூட்டல் நெரிசல் தாங்க முடியாமல் எப்படியே மேலே விழுந்து மூச்சு திணறி வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வரும்போது கொஞ்சம் தூரம் வந்தோன்னே அப்படியே நின்று போச்சு. அப்புறம் எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் நைட்டு உடனே புறப்பட்டு இப்போ காலையில் தான் வந்தோம். அங்கே திருச்செங்கோட்டுக்கு அந்தாண்ட ஆனங்கூர் அப்படிங்கிற ஊர், அங்கேருந்து புறப்பட்டு இப்போ தான் வந்தோம். வந்தோடனே போய் கேட்டோம், ஸ்டேஷன்லையும் கேட்டோம். நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கள் தங்கச்சி பேர் மல்லியா. தங்கச்சி கணவர் தங்கி இருக்காரு. அதான் கூட்டத்தில் போய் சிக்கி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். பல வருஷத்துல 2-3 தடவை வருவாங்க. போன மாசம் வந்துட்டு போனாங்க. போன மாசம்லாம் வந்துட்டு போனாங்க. அப்புறம் இந்த தடவை வந்தது அப்படி சிக்கிக்கிட்டாங்க. எல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் செஞ்சாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போயிருந்தோம். அவரும் எல்லாம் சொன்னார். எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன், ஏன்னா ரொம்ப தூரம் போவோம். நீங்கள் நானும் சொன்னேன் 7 மணி நேரம் போகணும், அதனால நீங்கள் செஞ்சு கொடுங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னால் சரி. நாங்கள் தங்கச்சி கூட பிறந்த தங்கச்சி மல்லிகா. வயசா 50க்கு பக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். 45-50க்குள்ள இருக்கும். பையன் ஒருத்தர் இருக்கிறான். அது இன்னும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தரம் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் கொடுப்பாங்கன்னு தெரியல. என் பேர் மாரிமுத்து. அன்னை, கூட பிறந்த அன்னை. न्यूज नेशन अब व्हाट्सएप पर खबरों के ताजा अपडेट के लिए न्यूज नेशन के इस क्यूआर कोड को स्कैन करें